வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் டிரைவ்ல ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் எப்படி நம்ம அன்லிமிட்டடா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம சொல்லப் போற எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகல் தான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் டிரைவோட அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்க்கு பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு அல்டர்னேட்டிவ் வெர்ஷனா நம்ம வேற எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 15 ஜிபி தான் இருக்கும். இப்போ நீங்க நார்மலா யூஸ் பண்ற எந்த ஜிமெயிலா இருந்தாலும் சரி, அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 15 ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இமெயிலுக்கும் 15 ஜிபி ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா 100 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 130 ரூபா நம்ம காசுபடி. ஸோ இந்த மாதிரி 100 ஜிபிக்கு 130, 200 ஜிபி பார்த்தீங்கன்னா 210 ரூபா, 2 டிபிக்கு பார்த்தீங்கன்னா 650 ரூபா மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி தான் அந்த சர்வீஸை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 15 ஜிபின்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டட். நீங்க எவ்வளவு டிபி வேணாலும் பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அன்லிமிட்டட் ஸ்டோரேஜா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு டைப் இருக்கு. இந்த மாதிரி ஷேர்டு டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடா வச்சு நம்மளோட கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் டிரைவை எப்படி அன்லிமிட்டட் ஸ்டோரேஜா கன்வெர்ட் பண்றது, பிளஸ் அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது என்னோட பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிமெயில். ஸோ இந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் வச்சிருக்கேன், ஒரு 80 எம்பிக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஜிபியில் 80 எம்பி தான் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ 15 ஜிபி வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிமெயில், ஸோ இது என் ஃப்ரெண்டோடது. அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் காமிக்கவே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கவர்மெண்ட் செக்டார்ஸ் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் சரி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்டாருக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நார்மல் ஜிமெயில் மாதிரி @gmail.com அப்படிங்கிற மாதிரி வராது. அவங்களோட அந்த இன்ஸ்டியூட்டோட நேமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நேம் போட்டு எக்ஸாம்பிள் @gov அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில்ஸ் வரும். இந்த மெயில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அன்லிமிட்டடா கொடுப்பாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் உங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் யூசேஜ்ங்கிறனால நீங்க உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் தாராளமாக அப்லோட் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அன்லிமிட்டட் ஸ்டோரேஜா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜிமெயில்ஸை. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 200 500 ரூபாய்க்குள்ள விற்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம உங்கள்ட்ட இந்த மாதிரி மெயில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா பரவாயில்ல, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட சில பேர்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இமெயில்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டியூட்ல இருந்தோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்ல நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அன்லிமிட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு தெரியாமலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அன்லிமிட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு. ஸோ ஸ்டோரேஜில் உங்களுக்கு காமிக்கல, நீங்கள் வச்சிருக்க ஃபைலோட சைஸ் மட்டும் தான் காமிக்குது அப்படின்னாலே உங்கள்ட்ட இருக்கிற மெயில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் உள்ள மெயில் தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த மெத்தட் வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் இமெயில். இந்த நார்மல் இமெயிலை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அன்லிமிட்டடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு லீகல் இல்லீகல்னு தெரியல. ஏன்னா அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அது லீகல்னு போட்டிருக்கு, ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லீகல்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ள எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வெப்சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜென்ரேட்டர் ஷேர்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அன்லிமிட்டடா இருக்கும். ஆனால் இது மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்க இல்லீகலாவோ அல்லது பாண்ட் சம்பந்தப்பட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்காண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்க்ளைமர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமர் அதுதான். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்காண்டி மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எஜுகேஷன் பர்பஸ்காண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சுக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த ஷேர் டிவைஸை உங்களோட இமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஷேர் டிவைஸ்ங்கிற அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ இது கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து பர்சனல் ஃபைல்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா அதை வேற ஒரு ஆளாக அக்சஸ் பண்ணக்கூட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பர்சனல் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் கூகுள் ஷேர் டிவைஸ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட
டிவைஸ் நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அப்படின்னு போட்டு இந்த ரேண்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துலக்கும் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு டிவைஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ரேண்டமில் வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ரேண்டமில் இருந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி வரும். அப்படி இல்லாட்டா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது வேணும்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் இது எல்லாம் போட்டுட்டு ஐ எம் ஏ ஹியூமன் அப்படிங்கிறத போட்டுட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு உங்களோட டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஷேர்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை உங்களால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அதை நான் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இமெயிலில் பார்த்தீங்கன்னா அதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஷேர் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்னா வருது. ஸோ அந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் டிரைவ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் நேமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் இது ரெண்டையும் போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ரேண்டமாக அது பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக அக்சஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மை டிரைவ் அதே 80 MB 15 GB. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் டிரைவ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ காட் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய இமெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆல்ட் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவில் இருக்கும். அதாவது இடையில பார்த்தீங்கன்னா மீடியேட்டராக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து லீக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் டிவைஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த டிரைவ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஜுகேஷன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எஜுகேஷன் பர்பஸ் சம்மந்தமாக ஏதாவது வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேர் டிரைவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் எடுத்து லிங்காக கொடுக்கலாம். இதை உங்களால் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் டிரைவ்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ண வேணாம். அதுதான் என்னோட சஜஷன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெயில் இருக்குது, அன்லிமிட்டட் ஸ்டோரேஜாக மெயில் இருக்குன்னா அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் எதுனாலும் சரி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆக போகிறதும் கிடையாது, அதை யாரும் எடுக்க போகிறதும் கிடையாது. அக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கும். சப்போஸ் இல்லை என்கிட்ட இந்த மாதிரி இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த ஷேர் டிரைவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபைல்ஸ் வைக்காமல் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜில் நார்மல் ஸ்டோரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு 3-4 இமெயில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 15 GB ஒரு 4 இமெயில் வச்சிருந்தாலே உங்களுக்கு 60 GB ஸ்டோரேஜ் கிடைச்சிருது. ஸோ ஒவ்வொரு இமெயிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு தேவையில்லப்பா, எனக்கு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக ஒரு மெத்தட் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, அதுக்கு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் தான். ஸோ டெலிகிராமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல, டெலிகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனலே பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஏபிகே கேம்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ டெலிகிராமில் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். எல்லாத்தையும் நீங்கள் அங்கே இருந்தால் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட டெலிகிராமில் உங்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிடுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் சேவ்டு மெசேஜஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட மொபைல்ல இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அதனால தான் நம்ம ஃபோனில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதில் சேவ்டு மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ். ஒவ்வொரு டெலிகிராமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபார்வர்டு மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட மீடியா ஃபைல்ஸ் எந்த டைப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை ஷேர் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மெசேஜ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாகவே குயிக்காக அந்த டைட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேவ்டு மெசேஜஸை நான் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாகவும் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சேவ்டு மெசேஜஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சேவ்டு மெசேஜஸ் அப்படிங்கிறத வந்துருச்சு. ஸோ அந்த சேவ்டு மெசேஜஸை கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி தான். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வச்சிருந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அது உங்களோட மொபைலில் இருந்தாலும் சரி, பிசியில் இருந்தாலும் சரி, ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் நார்மலாக டெலிகிராம் யூசர்ஸாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ரஸ் இமேஜஸை கொடுக்காம அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா கம்ப்ரஸ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா இதோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். அதனால் அந்த டிக் எடுத்து விட்டு நார்மலாகவே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஏதாவது நேம் வச்சு சென்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே சென்ட் பண்ணாலும் சரி. மற்றபடி நீங்கள் நார்மல் ஃபோட்டோஸ், டே லைஃப் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களோட டெலிகிராம் சேனலே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் டிரைவில் எப்படி அன்லிமிட்டடாக ஆக்குறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஷேர் டிவைஸ் எப்படி கொண்டு வருது, ஐ மீன் டிரைவர்ஸ் எப்படி கொண்டு வரதுங்கிறதையும் சொல்லிட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அல்டர்னேட்டிவா எப்படி அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் நீங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.